தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ என்ன இனியா இப்பெல்லாம் எப்போதுமே மேடம் மூஞ்சில ஒரே சிரிப்பு மட்டும்தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நானும் விதவிதமா லவ் சொல்லி பார்த்திருக்கேம்மா. ஆனா நீ சொல்லி பார்த்த ஒரு லவ் மறக்கவே முடியாதுடி. இப்படி இப்பெல்லாம் பவி, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை மாதிரி தான். அனாதை ஆசிரமத்தில் நான் வளர்ந்து வந்தேன். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்போ எனக்குன்னு ஒரு ஆள் சொந்தமாகணும். அப்போ அது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். என்னோட ஹஸ்பண்டா நான் சக்தியை தேர்ந்தெடுத்துட்டேன். அவ்வளோதான். உன்னோட சாய்ஸ்ல நான் தப்பு சொல்லலை. ஆனால் பொண்ணுங்களுக்கு லைஃபுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்காக உடனே போய் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா உனக்குன்னு ஆதரவுக்கு யாருமே இல்லை. அதை மனசில் வச்சுக்கோ. ஏன் பவி இப்படி சொல்கிறேன்? அப்போ சக்தி கெட்டவங்கிறியா? ஏய், அவர் கெட்டவர்னு சொல்லலடி. நான் சொல்கிறதுவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். அதாவது லைஃபுங்கிறது ஒரே ஒரு தடவை தான். புரியுதா? அதை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ சூஸ் பண்ண விஷயம் கரெக்டு தான். ஏன்னா சக்தி உன்னை நல்லாவே பார்த்துப்பாரு. அவரோட கேரிங்கில் தெரியுது. இப்போ நீ அவர்கிட்ட என்ன பேச போறேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேளு. ஓகேவா? அதுக்கு தான் இப்போ மறுபடியும் பார்க்குக்கு வந்திருக்கோம். இப்போ அதுக்கு தானே வந்திருக்கோம். ஆமாம், ஒருவேளை ஏமாத்துறவனா இருந்தா பெல்ட் அடிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவார். நீ போய் கேட்குறதுல தான் இருக்கு. சரி, அவர் வந்திருப்பாரு, நான் போகிறேன். நெவர்ஸ் ஆகாத. உன்னை குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் எதுவும் பேசலை. அதாவது வாழ்க்கையோட ரியாலிட்டி உனக்கு யதார்த்தத்தை புரிய வைக்கிறேன். புரியுதா? அதுக்காக தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் பார்த்துக்கிறேன். ஓகே. சக்தி, சக்தி, ஏ சக்தி, என்ன நினைச்சிட்டு இருக்க? இது பார்க்கு. ஆமா, பார்க்கு தான். நான் மட்டும் இல்லைன்னா சொன்னேன். நீ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னமா பண்ணுன? யாருக்குமே பயப்படாதவன் என்னையவே பயப்பட வச்சு எனக்கே ஜலதோஷம் பிடிக்க வச்சவ. பார்க்கு தான். சொல்லு. அதாவது நீ பண்ணதை விட நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணிடலையே. ஜஸ்ட் ஹக்குமா. இந்த இடத்துல யாரும் வர மாட்டாங்க. லவ்வர்ஸ் மீட்டிங் தான். ஓகே. இனியா, வாட் ஹேப்பன்ட்? நத்திங். நோ, இனியாவே இல்லை. 2 monthsக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம் அப்படி ஒரு இதே உங்ககிட்ட இல்லையே. என்னாச்சு? சக்தி, ஒரு 5 minutes நான் என் கண்ணை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகேவா? அப்படியே உன் மார்பு மேலே சாஞ்சுக்கிறேன். அந்த இடம் உன்னோடது. ஓகேவா? ம். என் உள்ளத்தை ஈர்த்த பூமுகம் அன்றாடம் உன்னை பார்க்கணும். என் அன்பெல்லாம் கொட்டி தீர்க்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க சக்தி? கிழிஞ்சிரும். இவளை பேச சொன்னா அங்க போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ கடவுளே. டேய், இனியா. சக்தி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன். அதுக்கு கரெக்டாக பதில் சொல்வியா? ம். எனக்கு யாருமே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் என்கிட்ட பழகுன, என்ன லவ் பண்ண. நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லா எல்லையுமே தாண்டிடுச்சு. அதாவது லவ்ங்கிற அந்த பாண்டிங் மட்டும். ஸோ எனக்கு பேரண்ட்ஸுன்னு யாருமே இல்லாத போது நான் யார்கிட்ட கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு ஃபேமிலிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இப்படி நான் கேட்குறது தப்பு தான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? நம்ம எவ்வளோ நாளைக்கு இப்படி லவ் பண்ணிகிட்டே இருக்கிறது? அதாவது லவ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேரேஜ் போகணும். அதனால தான் கேட்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன திடீர்னு ஆசை? திடீர்னுலாம் இல்லை. ஒரு 1 monthக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு இப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு. அதாவது லவ் பண்ணி கொஞ்ச நாள் 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக அமைஞ்சதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும். ஆனாலும் எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலான்னு தோணுது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் லவ் மாதிரி இல்லை மேரேஜ். லவ் திடீர்னு வரும். நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் மேரேஜ் அப்படி கிடையாது. சடனாக நடக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அது லைஃப். அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாகவே பண்ணலாம். என் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்கிறேன். முறைப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஏன் அவசரப்படணும்? அவசரத்துக்காக சொல்ல சக்தி.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க நீ என்னை விட்டுட்டு போயிருவியோன்னு. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குடி. நான் உன்னை விட்டுட்டு போவேனா? ஸ்டூபிட். நான் உன்னை விட்டுட்டு போவே நீ எப்படி நினைச்ச? நான்சென்ஸ் மாதிரி பேசாதே நீ. நான் ஒன்றும் நான் சென்ஸ்லாம் கிடையாது. நீ வேணா அப்படி நினச்சிட்டு போ. ஆனால் எனக்கு உன் கூடவே இருக்கணும் சக்தி. ஏன்னா நான் அப்பா அம்மாவை பார்த்ததே இல்லை. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னு. ஆனால் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு உன் கூடவே இருக்கணும்டா. அதுதான் எனக்கு ஆசை. ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கேட்குறேன். எனக்கு உன் கூடவே இருக்கணும். உன்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. அப்படி இருக்குடா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ சக்தி. அதான் இப்பயும் கூட தானடி இருக்கேன். எங்க டெய்லியும் தான் மீட் பண்றோம், டெய்லியும் தான் பேசுறோம். எப்போ உன்னை விட்டு இருக்கேன்? நைட்டு மட்டும்தான் நீ என்ன பிரிஞ்சிருக்க. மற்றபடி எப்பயும் போல டெய்லியும் தானே நம்ம மீட் பண்ணிட்டே இருக்கோம். என் கூட தானே இருக்க. டேய் மக்கு டியூப் லைட், உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதான் நீ வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலை. இங்கே பாரு, கூடவே இருக்கணுங்கிறது எனக்கு உன் கையை பிடிச்சிட்டு காலம் முழுசும் உன் கூடவே அப்படியே என் லைஃப் போகணும்னு நினைக்கிறேன். உன்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. நீ எனக்கும் நான் உனக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்டா நம்ம 2 பேத்துக்குள்ள. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு உன் கூடவே இருக்கணும். உன் கூடவே புரிஞ்சுக்கோடா. உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்கான அர்த்தம் வேற, இப்போ நம்ம 2 பேர் இருக்கிறதுக்கான அர்த்தம் வேறடா சக்தி. உனக்கு புரியலையா? எனக்கு உன் கூடவே இருக்கணும்டா. ஏய் லூசு, எனக்கு புரியுதுடி. அது புரியாமல நான் இருக்கேன். அதாவது இப்படி உனக்கு சொல்றது, பேரண்ட்ஸ் டி ஓகேவா? என்னதான் நம்ம லவ் பண்ணாலும் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ற சந்தோஷம் இருக்கு பாத்தியா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சரி விடு, உனக்கு என்ன, உனக்கு என் கூடவே இருக்கணும் அவ்வளோதானே. ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் 2 வீக்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடு. நான் என் வீட்டில் பேசிட்டு உன்னை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் எப்பயும் போலயே நம்மளோட இந்த பழக்க வழக்கம் இருக்கட்டும். ஓகேவா? உனக்கு ஓகே தானே? ஐ லவ் யூ சக்தி. லவ் யூ டூ மை ஸ்வீட்டர். இதில் அவசரமா இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? பாபி, என்ன பாபி இது கோணம்? ஏண்டி கழுத்துல தாலி போட்டுருக்க? கேட்டா எதுவுமே பேசாம அப்படியே கீழே குடிஞ்சுக்கிட்டே நிக்கிற. என்னடி பிரச்சனை? பாபி நீ இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்ன பாபி? யாருன்னு சொல்லு. லவ் பண்ணியா? பாபி என்ன பாபி பிரச்சனை? ஏதாவது என்கிட்ட மறைக்க மாட்டீங்களே? பாபி இப்ப சொல்ல போறியா இல்லையா? பாபி இதனால நிறைய பிரச்சனை வரும். அப்பா அம்மாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன உனக்கு ஒண்ணே போட்டுருவாங்க. என்னடி யாரு கட்டின தாலி? நீ ஏதாவது பையனை லவ் பண்ணியா? நீயும் அவனும் தெரியாம இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அந்த பையன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன என்ன எதுக்கு இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்ன தாண்டி பிரச்சனை? சும்மா நிறுத்துடி. சும்மா நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்க. நானே என் வாழ்க்கையை போச்சுன்னு இருக்கேன். இந்த தாலி யார் திரும்ப கட்டினா? உனக்கு புருஷனா வர போறானே அவன் தான் என் கழுத்துல தாலி கட்டினா நீ நினைச்சே. பவி என்ன சொல்ற? விக்கி கட்டினாரா? பவி விக்கியா? ஏண்டி உனக்கு பாத்திரக்க வந்தாண்டி என் கழுத்துல தாலி கட்டினா? அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ நினைச்சு வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டாண்டி. ஒரு வாரமா இத நான் வெளிய காட்டாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ எதார்த்தமா பாத்துட்ட. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. இது அம்மா அப்பாக்கு தெரிஞ்சதுல எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவன் தான் என் கழுத்துல தாலி கட்டினா. இப்ப பாரு
வித்தியாசம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் யாரு கூட யாரு சேரணும்னு இருக்கோ அந்த மாதிரி தான் பவி சில விஷயங்கள். என்ன பொண்ணு பார்த்த உடனேயும் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டேன். ஒரு தடவையா லவ் பண்ணிட்டேன். அதான் ரொம்ப வலிக்குது. எத்தனையோ தடவை ப்ரப்போஸ் பண்ண போனேன். ஆனா என்னால பண்ணவே முடியல. அதுக்கெல்லாம் இதுதான் காரணங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அதாண்டி வலிக்குது. மத்தபடி இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்ச என்ன உனக்கு கிடைச்ச என்ன, நீ சந்தோஷமா இருந்த போது பவி, வேற எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு இப்ப என்னோட பிரச்சனை இல்ல, இது எப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்றது மட்டும்தான். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இவங்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா ஏன் கடவுள் இவங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வராங்கன்னே புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணுதான் வலிக்குது, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்றேன். ஆனா நாளைக்கு நீ அவரை வர சொல்லணும். ஏன்னா அவர் இல்லாம பேசினா எல்லாமே தப்பா போயிடும். அதனால நாளைக்கு நீ அவரை வர சொல்லு. அவர் வச்சுதான் நாளைக்கு நம்ம பேசணும். அக்கா, ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 ஐயோ இந்த கூட்டத்தில் இல்லையோ. இதல்யா என்ன பண்றீங்க? இதல் பாப்பா, அப்போ டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்பாக்கு தலைவலிக்குதாமா, தூங்குறாருல அப்பா. என்னடி பேசுற? அப்பா பாவமா, அப்பாக்கு தலைவலிக்குதான். அப்பா தூங்குறாங்கல்ல, அப்பா தூங்கட்டும். அப்புறமா அப்பா பூம் 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 ஆடு விளையாடுவாரு. இப்ப அண்ணன் வருவான், அவங்க கூட விளையாடுங்க சரியா? வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விடுறீ. இப்படித்தான் எழில் குட்டி இருந்தான். அம்மா, உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னமோ நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படி இப்படி வியர் டயலாக் விட்டுட்டு போனான். என்னன்னு தெரியல. சரி, அப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே அப்பா வயிற்று மேல பேசாம ஏறி உட்காந்துக்கணும் சரியா? அப்பா பாவம் தானே, கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா அப்பா? இங்க வேணுமா? இப்பதானே சொல்ல குடிச்சீங்க. ஓயாம பாப்பாக்கு இங்க வேணுமா? சீச்சி, நோ நோ நோ. எப்ப பார்த்தாலும் எங்க குடிக்க கூடாது. சோச்சி சாப்பிடுவோமா? சோச்சி என் வயிறு கட்டி. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, விழுந்துருவீங்க. அப்பா வயிறு மேல ஏறி உட்காந்துக்கங்க. இன்னைக்கு அவரை ஒரு வழி பண்ணிரடி. நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். சரி, பேசாம இரு, சவுண்ட் படாத. எழில், எழில்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? எழில், இப்ப வர போறியா இல்லையாடா? அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. எழில் குட்டி, எதுக்குடா பாப்பாவோட ட்ரெஸ் போட்டிருக்க? எழில் குட்டி, அம்மா நினைச்சு
அவ Dress எடுத்து போட்டிருக்கியா, அதுக்கு அழுகுறானா? எழில் குட்டி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதழ் பாப்பா Dress கூட எதுக்கு அவ Dress எடுத்து போட்டிருக்க? உனக்கு என்ன? நான் போடுவேன். ஏன் பாப்பா பண்ணிட்டு மட்டும் கேவன் பண்ணுமா? நான் போடுவேன். என்ன யாரு போடுவேன்னு சொல்லுவா? நான் போடுவேன். ஆனா உள்ள ஒரு மாதிரி காட்டிக்கிடுமா? உள்ள பூச்சி 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 இருந்துச்சுமா. அது காட்டிக்கிடு போல. ஒரு மாதிரி காட்டிக்கிடுமா. தன்யா, இந்த Dress அண்ணன் போட்டுக்கிறேன். உன் Dress ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு அண்ணன் பெரிய வச்சு அம்மாதிச்சு. உனக்கு நான் உனக்கு இரவுல சூப்பு எண்ணெய் சேர்த்தேன். இந்த Dressல சீச்சி ஒட்டி இருக்கு வேணாம். ஓஹோ, சீச்சி ஒட்டி இருக்கா? அப்புறம் எதுக்கு நீ போட்டிருக்க? அது அது நான் போடும்போது மட்டும் அதுல சீச்சி ஒட்டாது. மத்த யார்கிட்டனாலும் சீச்சி ஒட்டிக்கிறோம். உனக்கு இது கூட தெரியாதா? இந்த Dress ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆனா இது என்னமோ ஒரு டைலாக். வடிவேல் இது இந்த டைலாக். அந்த டைலாக் கேட்டப்ப Dress இருக்கு. ஒன்னல ஒரு மாதிரி காட்டிக்கிடுமா? எப்படி இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த Dress போடனே தெரியல. பார்க்கவே அழகா இருக்கு. உள்ள பூரா ஒரு மாதிரி இருக்குமா? இல்ல தப்பு தப்பு மாத்தி சொல்லிட்டேன். அது என்ன பண்ண? டெமோ பண்ணாதே, டெமோ பண்ண. அதுல சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு. அந்த டைலாக் மாதிரி எனக்கு இந்த Dress. அந்த டைலாக் ஒரு நாள் பொம்பளை வேஷம் போட இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படித்தான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களோ? டேய் இது ரொம்ப ஓவரா இருக்குடா. ஆனா எழில் செம்ம காமெடியா இருக்குமா. அண்ணன் தானமா Dress எடுத்து போட்டான். இப்போ என்ன அண்ணன் கழட்டி கொடுத்துருவான். அதை விட சூப்பர் Dress அம்மா வாங்கி தரேன். அது வேண்டாம், அண்ணன் போட்டுட்டான். அதுல சீச்சி ஒட்டிக்கிறோம். ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான் பிகருதா நீ சூப்பர் பிகருதா இந்த பிகருக்கு ஏத்த மயில நான் சரி ஓகே, இதுக்கு மேல வருத்தப்பட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க உங்களோட ஆபீஸோட கனெக்ஷன் பண்ணி தான் வீட்டையே வாங்கியிருக்கீங்க. அதாவது ஆபீஸ்க்கு வாங்கின லோனோட சம்பந்தப்பட்டதான் வீடு. அதனால வீட்டை நாங்க கண்டிப்பா பறிமுதல் செய்யதான் செய்வோம். ஏன்னா ஆபீஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணல. ஆபீஸ் போனா வீடும் போயிரும் சொல்லிட்டு தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க. என்ன கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஆபீஸ் கரெக்டா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க ஆபீஸ் வந்து சரி வர இல்ல. அதனாலதான் உங்க ஆபீஸ்க்கு கோர்ட் மூலமா தீர்ப்பு வரைக்கும் சீல் வச்சாச்சு. இப்ப வீட்டுக்கு நாங்க சீல் வைக்கணும். அதனால வீட்டை விட்டு வெளியே போய்க்கோங்க. இதுக்கு மேல நீங்க என்ன போய் கோர்ட்ல போய் கேஸ் நீங்க போட்டாலோ அது ஏத்துக்காது. இப்பவே சொல்லிட்டு போச்சே. என் புள்ள 15 வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தானே. ஒன்னெல்லாம் ஆக்கி விட்டானே படு பாவி. ஏன்டா இப்படி செஞ்ச? நான் அப்பவே சொன்னேன் இவன் பேச்ச கேட்காதன்னு. இப்ப போச்சா, எல்லாமே போச்சு. அம்மா அம்மா மன்னிச்சிருமா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் இப்பதான் புரியுதும்மா. அம்மா எனக்கு தெரியாதுமா, வீடும் ஆபீஸோட லோன்ல தான் இருக்குன்னு. அம்மா தெரிஞ்சிருந்தா நான் கவனமா இருந்திருப்பேம்மா. அதான் சொல்றேன்ல, கரெக்டா யார் ஆபீஸர் ரன் பண்ணி அவர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கரெக்டா வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் முழு விவரமும் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்து நீங்க கைவிட்டிருக்கீங்க. இது இப்போ ஆபீஸை யார் ரன் பண்ணாங்கிறது இப்ப பேச்சு கிடையாது. இப்போ ஆபீஸ் ஒரு எப்படி சொல்றது, இருக்கிறதுலே உங்க ஆபீஸ் தான் ஒரு ஒஸ்டான நிலையில போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஆபீஸை கரெக்டா ரன் பண்ண முடியாத உங்ககிட்ட இருந்து ஆபீஸவே நாங்க பறிமுதல் பண்ணிட்டோம். அது சம்பந்தப்பட்டதான் வீடு. அதனால வீட்லயே நீங்க இருக்க கூடாது. அதுக்கான மறுவேலை நீங்க பாருங்க. நாங்க மறுபடியும் கோர்ட்ல கேஸ் போட்டா இதுக்கு அடுத்த ஹையரிங் வரும்ல, அப்ப இந்த வீட்டை நாங்க வாங்கிக்கலாம்ல. அது வரைக்கும் நாங்க இந்த வீட்லயே இருக்கோமே. அடுத்த ஹையரிங் வர வரைக்கும் இப்ப நாங்க போறதுக்கு வழியே இல்ல. போடுங்க,
யார் வேணும்னு சொன்னா? ஆனா எங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. என்ன இதுக்கு மேல நீ வீட்ல நீங்க இருக்க கூடாது. அப்போ நீங்க அப்பவே யோசிச்சிருந்து கரெக்டா ஆபீஸ் ரன் பண்ணி இருந்திருக்கணும். ஏன் நீங்க அதை செய்யவே இல்ல? அதனால தான் அப்படி செஞ்சு. இப்போ நீங்க இந்த மாதிரி நியாயம் பேசுறத நீங்க கரெக்டா உங்களோட வேலையை செஞ்சிருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும்ல. எனக்கு தெரியாது. இப்போ நீங்க இப்போ வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போடுங்க, அது சம்பந்தப்பட்டவங்க சைன் போடுங்க, எடுத்துட்டு போகணும், வீட்டை சீல் வைக்கணும், அவ்வளவுதான். அம்மா ச்சீ, அம்மான்னு சொல்லாதடி. ஐயோ போச்சே. என்னோட பெத்தத தட்டி வேற என்னடி பாவ செஞ்சே. என் பிள்ளை செலின் இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் சரியா வச்சிருந்தானே. இப்ப போச்சே வீடு. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப போறதுக்கு நாதியே இல்லாம இருக்குமே. ஐயோ. சார் கரெக்டா அக்ரிமெண்ட் படி இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல சார். அது வரைக்கும் இந்த வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோமே. போறதுக்கு எங்கேயுமே வழி இல்லை சார். கை குழந்தையெல்லாம் வச்சிருக்கோம். கொஞ்சம் பார்த்து எதா இருந்தாலும் செய்யுங்க சார். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு உணர்ந்துட்டேன் சார். புரிஞ்சுக்கோங்க. தப்ப உணர்ந்து என்ன பண்ண போறீங்க? 2 days கிடையாதுங்க. அது உங்களோட அக்ரிமெண்ட் படி. எங்களோட அக்ரிமெண்ட் படி இந்த டேட் வரைக்கும் தான். என்ன என்னைக்கு உங்க ஆபீஸ் நாங்க சீல்டு வைக்கிறோமோ அதுக்கு அடுத்த மறுநாளே உங்க வீட்டுக்கு சீல்டு வைக்கிறது அக்ரிமெண்ட்ல இருக்கு. என்ன இதை உங்க அண்ணனுக்கு தெரியும். உங்க அண்ணன் கரெக்டா ஆபீஸ் ரன் பண்ணிட்டு வந்தாரு. அதனால அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். நீங்க சரியா ரன் பண்ணல. புரியுதா? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ். என்ன இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? குழந்தையெல்லாம் வச்சிருக்கோம்ல, திடீர்னு வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னா எங்கெங்க போவோம்? அம்மா நீ மட்டும் வாய் திறந்து பேசாத சொல்லிட்டேன். எல்லாமே போச்சு. எல்லாமே உன்னாலதாம்மா. ஐயோ எல்லாமே உன்னாலதான். நல்லா இருந்த குடும்பத்துல குட்டையை கிளப்பிட்டு இல்ல. இப்போ செலியன் மாமா போறனால இந்த மனுஷன் எதையுமே சரி வர பார்க்காம எல்லாத்தையும் நாசம் பண்ணி இப்ப எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு செலியன் மாமா இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனான்னு உனக்கு தெரியுமா? வாயை மூடிடி. மகன் கூட பார்க்க மாட்டேன். என்ன செலின் மாமா சாம்ராஜ்யத்தை உருவாக்குனா? சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்ப சரிவர இங்க இருந்திருக்கா? அவன் என்னமோ பாதியிலே அரையும் குறையுமா பண்ணிட்டு போனனால இப்ப நடுத்தருல நின்னுட்டு இருக்கான். சும்மா சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது. நீ உன் வாயை மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுற அவ்வளவு பாத்துக்கோ. உன் பேச்ச கேட்டுதான் இங்க நாசமா போய் நிக்கிறேன். ஐயோ அன்னைக்கே அண்ணன் பேச்ச கேட்டிருந்திருக்கணுமே. கேட்டிருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கணுமே. ஐயோ என் அண்ணன் அசிங்கப்படுத்தி என் அண்ணியை அடிச்சு. ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ போச்சே. இப்ப ஆபீஸும் போச்சு, வீடும் போச்சு, நடுத்தரவுல நிக்கிறது. அண்ணன் சொன்னது சரிதானே. எதுக்குமே லாய்க்கப்பட மாட்டேன். எதுக்குமே லாய்க்கப்பட மாட்டேன். அதனாலதான் இப்ப தூக்கி கொடுத்து நிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க எத்தனை பிள்ளைகளால முடியும்? என் பிள்ளை நைட்டு பகலும் பார்க்காம வேலை பார்த்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருந்தான். ஆனா இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாமே கரைஞ்சு போகும்னு நினைக்கல. இப்ப என்ன செய்வேன்? எல்லாமே போச்சு. எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கோம் இதை உருவாக்க. கொஞ்சம் நெஞ்சம் பாடுபடல. ஆனா இப்படின்றதுக்குள்ள எல்லாமே போச்சு. அலைகளாயாடுதே அன்பு. இல்லனா இது வரைக்கும் உனக்கு அப்பா கண்ணுக்கு தெரியலையா? இப்ப எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கிற? எல்லாம் உங்க இஷ்டப்படி தானே ஆண்டீங்க. நீயும் அக்காவும் கையெழுத்து போட்டு கொடு. நடுத்தருவுல தானே நிக்கணும். போட்டு கொடுறா. அப்பா அப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பு கேட்டு மட்டும் என்னடா ஆக போகுது? கையெழுத்த போடு. போடுங்க. கொடுங்க. கொடுங்க. தமிழ் கையெழுத்து போடாத.